பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் ராசி பலன் நிகழ்ச்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி பகல் 12 மணி வரை, அதன் பின்னர் நவமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:43 வரை, அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மீன ராசியில் பயணம் செய்கிறார். சூரிய பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சந்திரன் சனியோடு சேர்ந்து பயணம் செய்வதால் திடீர் விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. திடீர் செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றுங்கள். பணத்தை சிக்கனமாக செலவு செய்தால் கடன் வாங்குவதிலிருந்து தப்பிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள். பிரியமானவர்களுக்காக நீங்கள் சிலவற்றை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு சுகமான நாளாக அமைந்துள்ளது. வண்டி வாகன வசதி பெருகும் நாளாகவும் உள்ளது. வியாபாரத்தில் பழைய பொருட்கள் விற்று தீரும். லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் கூடும். அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். புதியவர்கள் நண்பர்களாவார்கள். விஐபிக்களின் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரப்போகிறது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். கொள்முதல் செய்து வைத்த சரக்குகள் எல்லாம் விற்று தீரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவும் உழைப்பிற்கு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய உற்சாகமான நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே நீங்கள் செய்து முடிப்பது நல்லது. யாரை நம்பியும் பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். உங்களுக்கு அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கும் வேலைகள் சாதகமற்ற நிலையில் முடிவடையும். எனவே கவனம் தேவை. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். அதுவே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் முடிவடையும். வேலை செய்யும் இடத்தில் ரகசியங்களை யாரிடம் கூற வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். எனவே கவனம் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி வழியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமான நிலையில் முடிவடையும். வெற்றிகரமாகவும் முடிவடையும். வண்டி வாகனத்தை சீர் செய்வதற்காக செலவு செய்வீர்கள். எதிர்பாராத தனலாபம் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். உயரதிகாரிகளின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அரசால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. வாகனத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யும் பயணங்களில் கவனம் தேவை. வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். பொது காரியங்களில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிகரமாக முடிவடையும். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளிடம் கெட்ட பெயர் வாங்க வேண்டாம். கவனமாக பேசுவது நல்லது. பணிச்சுமை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. பண விஷயங்களில் கவனம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய தினம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளின் தனித்திறமையை கண்டறிந்து அது தொடர்பாக பேசுவீர்கள். சிக்கனமாக செலவழித்து பணத்தை சேமிக்க தொடங்குங்கள். உறவினர்களால் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும். கவனம் தேவை. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கனவு நனவாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் எதிர்ப்புகளும் எதிரிகளும் அடங்குவார்கள். தாய் வழி உறவினர்களால் வீண் டென்ஷன் வந்து நீங்கும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளை நீங்கள் கேட்டு பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். உழைப்பால் உயரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளின் பேச்சில் உங்களுக்கு முதிர்ச்சி தெரியும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அரசால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய கோரிக்கையை ஏற்பார்கள். தைரியம் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி தருவீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு சந்தோஷமும் நன்மையும் அதிகரிக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து செய்வீர்கள். இன்றைய தினம் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவார்கள். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திடீர் திறப்பும் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, நீங்கள் சிலருக்கு நல்லது செய்ய போய் அது தவறாக முடியும். கவனம் தேவை. யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீர்கள். வாகனத்தை எடுக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா என கவனமாக செக் செய்து பொறுமையாகவும் நிதானமாகவும் வாகனத்தை ஓட்டுங்கள். வியாபாரத்தில் இன்றைய தினம் மந்தமாகவே இருக்கும். பணத்தை முதலீடு செய்யும் முன் கவனம் தேவை. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. விழிப்புணர்வு தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினர் மனம் விட்டு பேசுவது நல்லது. யாருக்காகவும் பண விஷயத்தில் சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ போட்டு பணம் வாங்கி தர வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடன் வீண் விவாதம் வந்து நீங்கும். வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும். எனவே ஒரு முறைக்கு இருமுறை செக் செய்துவிட்டு எடுப்பது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யலாம். அது லாபத்தை கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் வேலைகளை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். எனவே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உயரும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நம்பிக்கை கூறிவிட்டு கலந்தாலோசித்து விட்டு சில முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் கை ஓங்கும். இனிமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.